Hello friends, எப்படி இருக்கீங்க? This is Indra Sidambi, psychiatrist from the United States of America. போன வீடியோவில் நம்ம டிப்ரெஷன் என்னன்னு பார்த்தோம், அதனுடைய அறிகுறிகள் எல்லாம் கண்டுபிடிச்சோம். இந்த வீடியோவில் அதை என்ன பண்ணுறது, ஒருத்தங்க டிப்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுறது, என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ, எந்த கோடியில் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த வீடியோ அவங்களுக்கு போய் சேரணுன்ற ஒரு ஆசைங்க. எனக்கு சின்ன மனசுக்குள்ளேருந்து எனக்கு ஃபீலிங் என்னென்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டேன், நம்ம தமிழ்நாட்டுக்கு நான் எதுவுமே செய்யலையே அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோக்கள் எல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். தயவுசெய்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை பரப்புறதுக்காக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை செய்யுங்க. நன்றி. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். இப்போ டிப்ரெஷன்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க டிப்ரெஸ்ட் ஆளுங்க. இப்போ அந்த ஐசோலேஷனில் இருக்கவங்கள நம்ம என்னங்க செய்யறது? முதல்ல டெக்ஸ்ட் பண்ணாதீங்க, அவங்க எதிர் போய் நில்லுங்க. 5 நிமிஷம் ஆனாலும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? அவங்க நம்மளோட பேசவே இஷ்டப்பட மாட்டாங்க, அவங்க தனியாக இருக்க தான் ஆசைப்படுவாங்க, அவங்க இரிட்டேட் ஆகிடுவாங்க, ரொம்ப கோவத்தோடு கத்துவாங்க. இப்படி இருக்கும்போது நான் என்னங்க போய் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு குழந்தை கொடுத்துருக்கும் போது, அந்த குழந்தைக்கு நம்ம செய்யும்போது அவங்க நமக்கு எதனா திருப்பி செய்யணும்னு யோசிக்கிறோமா? இல்லை இல்லையா? நம்ம ஒரு கடமையை எடுத்து, ஒரு ஆசையை எடுத்து அந்த குழந்தைக்கு செய்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இவங்கள ஒரு குழந்தையாக நினச்சி பாருங்க. அப்போ உங்களால் புதுசாக கற்றுக்க வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க. நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குங்க. நமக்கு உள்ளே இருக்கிற அந்த உதுவை தட்டி எழுப்புறோம். ஒரு குழந்தைய அவங்கள பாருங்க. இயலாமையில் இருக்க அவங்களுக்கு நம்ம கொஞ்சோண்டு ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதை தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். அதை தான் நம்ம செய்யணும். ஓகேங்களா? ஸோ எப்படி செய்யறது? போங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. அவங்கள வந்து நீங்கள் எடை போடாதீங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் பொறுமையோடு கேளுங்க. அப்புறம் மொல்லமாக ஒரு 5 நிமிஷமானாலும் அவங்க பேசட்டும், விட்டுருங்க. அவங்க பேசாமே உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த ரூம்லேயே கொஞ்சம் இடத்துல உட்காந்துட்டுருங்க. அது கூட ஒரு சப்போர்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, மொல்லமாக நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு புரிய வருது, நீ முன்ன மாதிரி இல்லை, என்னமோ மாற்றங்கள் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லுங்க. அவங்க அதை சைலண்டாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், எப்போலேருந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன், எதனால் இப்படி ஆச்சு உனக்கு, முடிஞ்சிச்சுன்னா என்னோட பேசு, இல்லை பிடிக்கலன்னா பேச வேண்டாம், ஆனால் எனக்கு உன்னோட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்னுங்க. அவங்க நீங்கள் ஒரு பேர்டன்னு நினைப்பாங்க. நீ எனக்கு பேர்டன் கிடையாது, நீ எனக்கு பாரம் கிடையாது, நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத உங்கள் செயல்கள் மூலம் தெரியப்படுத்துங்க. அதுதான் அகெயின் நான் சொல்கிறேன். எப்படிங்கன்னு கேட்காதீங்க. ஒரு குழந்தையா பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, உங்ககிட்டேருந்து உங்கள் மனசுக்குள்ளேருந்து வெளியில் வர்றோம். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணுங்க, அவங்கக்கிட்ட முள்ளமாக கேட்டீங்க இல்லையா, எப்போலேருந்து இப்படி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் பேசும்போது ஒரு டீ போட்டு கையில் கொண்டு போய் திணிச்சிருங்க. அவங்க சாப்பிடாமே பக்கத்தில் வச்சுட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, ஆனால் திருப்பியும் ஒரு 4 திராட்சை பழம் கொடுக்குறதோ, ஒரு ஆப்பிளை கட் பண்ணி கொடுக்குறதோ, அந்த மாதிரி அவங்களோட உட்காந்து பேசுங்க. பழைய ஃபோட்டோகிராஃப்ஸ் அவங்களோட எடுத்துகிட்டதெல்லாம் கொண்டு போய் காமிங்க. அப்புறம் மூலமாக குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா வீட்டில் அந்த பிள்ளைங்களை அவங்க எதிர விளையாட விடுங்க. அவங்க கொஞ்சம் அந்த குழந்தைங்க விளையாடுறத பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சின்ன ஒரு பரபரப்பு வரும் உள்ளுக்குள்ளே இருந்து. இன்னும் முத்தின டிப்ரெஷன் இருந்தாங்கன்னா வெளியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அது உரைக்காது. அந்த மாதிரி நான் தான் சொன்னேனே, முற்றும் துறந்த நிலைமையில இருந்துட்டாங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டம் அவங்கள வெளியில் கொண்டு வருது. அந்த மாதிரி டைமுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். இல்லை ரொம்ப முத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா தயவுசெய்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க. சைக்கோ தெரபிஸ்ட் பேச்சு மூலமாக அவங்கள சரி பண்ணுவாங்க. அவங்க அதுக்காகவே ட்ரெயின் ஆகிருக்காங்க. 2வது டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஆன்டி டிப்ரெஷன் கொடுப்பாங்க. ஆன்டி டிப்ரெஷனில் ரகரகமாக இருக்குங்க. அதனுடைய மருந்துக்களை வச்சு அவங்கள கொஞ்சம் காப்பாற்ற முடியும். ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோன்னு வைங்க, இந்த டிப்ரெஷனில் 6 வாரத்துலேருந்து 6 months to 1 year வரைக்கும் அவங்க டிப்ரெஸ்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த டிப்ரெஷனை நம்ம முதலையே கண்டுபிடிச்சி முதலையே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இழுத்துட்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை. சரிங்களா? அதே சமயம் அவங்கள உனக்கு நல்லா ஆகிடும், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா
அதை அவங்க விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி நமக்கு தெரியாது அவங்க நல்லா போகிறாங்க இல்லை அப்படிங்கிறது. நீங்கள் எதுவும் ப்ராமிஸ் பண்ண வேண்டியதில்லை. சில பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தெய்வ நம்பிக்கையை யூஸ் பண்ணுங்க. ரிலீஜியஸ் இதில் வந்து கொஞ்சம் ரிலீஜியஸ் பாட்டு போடுறதோ, இல்லைன்னா ஒரு ஸ்லோகம் போடுறதோ, இல்லைன்னா குரான் வெர்ஷன் கொடுக்கறதோ, இல்லைன்னா நீங்கள் வந்து பைபிளை படிக்கிறதோ, அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யலாம். ஸோ டிப்ரெஷனில் இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் டெஃபினட்டாக கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கிறது, தினம் போகிறது, அவங்களோட உட்காந்து டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறது. உங்கள் ஒருத்தரால் முடியலன்னா உங்கள் வீட்டில் இருக்க 3 பேர் இருந்தீங்கன்னா, காலையில் நான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், மத்தியானம் நீ ஸ்பெண்ட் பண்ணு, சாயந்தரம் இன்னொருத்தங்க ஸ்பெண்ட் பண்ணு, டெலிகேட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொடுங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை. புரிஞ்சுட்டிங்களா? ஆனால் எந்த ஒரு டைம்லேயுமே சில நேரம் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தால் கூட, நீ எனக்கு பாரம் கிடையாது, நான் இங்கே வந்திருக்கிறது உனக்கு நான் செய்யணுன்றதுக்காக வரல, எனக்கு இது பண்ணால் நல்லா இருக்கு, நான் ரொம்ப ஆசையாக உனக்கு இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நன்றி. வணக்கம் நேயர்களே. என்னோட இந்த 6 நிமிடங்கள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதை வாழ்நாள் முழுக்கும் மறக்க மாட்டேன். தயவுசெய்து தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதனா கேள்வி இருந்தால் என்னென்ன கேளுங்க, நான் அதை உங்களுக்கு உடனே வீடியோ மூலமாக ஆன்சர் பண்ணுறேங்க. தேங்க்யூ. நன்றி. மீண்டும் சந்திப்போம். அதுவரையில் இந்திரா சிடாம்பி. வணக்கம்.